வளமுடன். இன்றைய நாள் 20/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:35, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று காலை 10:35 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை, யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:07 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், அனுகூலங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் அதிகமாகும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், பொருள் வரவுகள் மேலோங்கும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், எதிலும் மாற்றங்கள் உண்டாகும், மகிழ்ச்சிகள் அதிகமாகும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அஸ்வினி குழப்பங்கள் தீரும், பரணி நிதானம் தேவை, கிருத்திகை வளர்ச்சிகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும், மனதளவில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும், முன்னேற்றம் உண்டாகும், வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், மாணவர்கள் படிப்பில் சாதகமான சூழ்நிலை உருவாகும், வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும், ரோஹிணி எதிர்ப்புகள் விலகும், மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும், மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், அலைச்சல்களினால் லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும், உத்தியோகத்தில் கடமைகள் கூடும், தன்னம்பிக்கை மேலோங்கும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், மிருகசிரீஷம் மாற்றங்கள் உருவாகும், திருவாதிரை பிரச்சனைகள் தீரும், புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, எதிர்பாராத விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும், உத்தியோகத்தில் உழைப்புகள் கூடும், வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகளிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும், சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும், வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும், மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை கிடைக்கும், ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், புனர்பூசம் தன்னம்பிக்கை மேலோங்கும், பூசம் ஆதரவுகள் கிடைக்கும், ஆயில்யம் வருமானம் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும், எதிர்பாராத அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும், உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், மகம் நினைத்தது நிறைவேறும், பூரம் வெற்றிகள் கிடைக்கும், உத்திரம் பொருள் வரவுகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், மனதளவில் நினைத்த காரியம் நிறைவேறும், பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும், எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படவும், கௌரவங்கள் கூடும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், உத்திரம் முன்னேற்றம் கிடைக்கும், ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும், சித்திரை உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், பணியில் லாபமான நிலை ஏற்படும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, திறமைகள் அதிகமாகும், அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்,
சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் மகிழ்ச்சியான நாள். விருச்சிகராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் லாபமான நிலை உண்டாகும். அமைதியுடன் செயல்படவும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் தடைகள் விலகும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். கேட்டை ஆர்வம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். ஆதாயங்கள் கூடும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். வெற்றிகள் கிடைக்கும். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஒத்துழைப்பான நாள். பூராடம் ஆதாயங்கள் கிடைக்கும். உத்திராடம் நல்ல முடிவுகள் உருவாகும். மகர ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். ஆதரவுகள் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும். குழப்பங்கள் நீங்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் கூடும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் கவனம் தேவை. சதயம் நிம்மதி கிடைக்கும். புரட்டாதி போட்டி பொறாமைகள் விலகும். மீனராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிலும் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ரேவதி நட்புகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.